Wish you happy Tamil New Year to all my students. கேக்குதுங்களா? டி அண்ட் எஃப் ஸ்டூடெண்ட் உங்களுக்கு எவ்வளோ நடத்திருக்கேன்னு கொஞ்சம் அப்படியே சேட் பண்ணி விடுங்களேன். கேட்குறேன். டிஎஃப் வரல. டி பேஜ் தேசிய வருமானம். எஃப் எஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா? நேரு திட்டங்கள்னா எது வரைக்குமா? திட்டங்கள் எது வரைக்கும்? எஃப் நேரு வேலை வாய்ப்பா? நேரு வேலை வாய்ப்பு. ஓஹோ, உங்களுக்கு அங்க இருக்கு. ரைட் 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 ரைட். ஓகே ஓகே ஓகே, ஒரு நிமிஷம். ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க. இப்போ டிஇஎஃப் நம்ம ஏபிசி ஏபிசி வந்து அட்வான்ஸாக போயிடுச்சு. டிஎஃப் வந்து வேரியேஷன் இருக்கு. அதனால டிஎஃப்ல ஒரு 5 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு லிங்க் வரும், அதில் போங்க. டி அண்ட் எஃப் கிளாஸ் ஃபிசிக்ஸ் மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. டி அண்ட் எஃப் வந்து ஒரு லிங்க் வரும், அதில் போய்க்குங்க. ஏபிசி ஸ்டூடெண்ட்டு இதே லிங்க்ல இருங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், டி அண்ட் எஃப் கிளாஸ் வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸு அடுத்த ஸ்லாட். இப்போ உங்களுக்கு ஒரு லிங்க் வரும், அந்த ஸ்லாட்டில் போய்க்கிங்க. ஏபிசி ஸ்டூடெண்ட்டு இதிலே இருங்க. ஏன்னா டி அண்ட் எஃப் கிளாஸ் வந்து நிறைய கொஞ்சம் வேரியேஷன் அதிகமாக இருக்கு.
சார் ஏபிசி லாஸ்ட்ல என்ன பார்த்தோம்? கொஞ்சம் சாட் பண்ணி விடுங்க. ஹலோ, சரி கவனிங்க. தொழில் கொள்கை பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசு பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தைனா டாக்டர் கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லியிருந்தோம். ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்பது தொழில் மையத்தை சார்ந்திருப்பது. இந்தியா ஆசியாவின் 3வது பெரிய பொருளாதார நாடாகவும் உலகளவில் 7வது பெரிய நாடாகவும் இருக்கு. அதே மாதிரி உலக உற்பத்தியில 3%, மேலும் வாங்கும் சக்தியில 3% இருக்குன்னு சொல்லியிருக்கோம். நம்மளுடைய வாங்கும் சக்தியில 3வது பெரிய நாடாக இருக்கும். அப்படின்னா பர்ச்சேசிங் பவர்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு தலா வருமானம் அதிகமா இருந்ததுன்னா அந்த அடிப்படையில நம்ம வாங்கும் சக்தியில சொல்லியிருக்கோம். முதல் தொழில் கொள்கை 1948 வெளியிட்டவர் ஷாம் பிரசாத் முகர்ஜி. இதுல 3 வகையா பிரிச்சிருந்தோம், மத்திய, மாநில, தனியார் தொழில்கள்னு. 2வது தொழில் கொள்கை 56 வெளியிட்டாங்க. அதுல வந்து இந்திய பொதுத்துறை நிறுவனங்களை வந்து நவீன இந்தியாவின் கோயில்கள் என ஜவஹர்லால் நேரு சொன்னாரு. 2வது தொழில் கொள்கை மகளனோபிஸ் தொழில் கொள்கைன்னு சொல்லுவோம். ஏன்னா 56 தான் வெளியிட்டாங்க. அவங்களும் ஏபிசி அப்படிங்கிற 3 பட்டியல் கொண்டு வந்தாங்க. அடுத்தது 69 தொழில் உரிமம், இந்த தத்து குழு பரிந்துரையில தொழில் உரிமம், அதை தான் இந்த முற்றுரிமை வணிக கட்டுப்பாட்டு சட்டம்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ வந்து அந்த பீரியட்ல 25 கோடிக்கு மேல யார் முதலீடு செஞ்சாலும் கண்டிப்பா பர்மிஷன் வாங்கணும் கவர்மெண்ட்ல. அப்படி ஒரு சிஸ்டம் வச்சிருந்தாங்க. அப்புறம் அது 50, 100, 200ன்னு மாறிச்சு. அதுக்கப்புறம் புதிய தொழில் கொள்கையில அதுக்கு வந்து லிமிடேஷன் எல்லாமே பண்ணிட்டாங்க. அடுத்து 73 பார்த்தீங்கன்னாக்கா எம்என்சி இந்தியாவுக்குள்ள வர ஆரம்பிச்சது, மல்டிநேஷனல் கம்பெனி. அதுக்காக அவங்க அந்த அந்நிய செலாவணி கட்டுப்பாட்டு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதுதான் வந்து இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் 73 கொண்டு வந்தாங்க. பின்னாடி அது வந்து 99 ஃபெரா சட்டத்தை ஃபெமா என பெயர் மாற்றம் செஞ்சாங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு
ஃபெமா என பெயர் மாற்றம் செஞ்சது. அது 1999 மாத்தினாங்க. அப்புறம் புதிய தொழில் கொள்கை 1999 91. தொழில்ல வந்து இந்த டாபிக்ல ஒரு கேள்வி கேட்கணும்னா அந்த இதை பத்தி தான் கேட்பாங்க மெயினா. 1991 ஆண்டு புதிய தொழில் கொள்கை. ஸோ 91 ஜூலை 24 இந்த புதிய தொழில் கொள்கையை அறிமுகப்படுத்துறாங்க. அறிமுகப்படுத்தியவர் நரசிம்மராவ். அதுல 3 கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. ஒன்று தனியார் மயம், தாராளமயம், உலகமயம் அப்படின்னு. அதான் எல்பிஜின்னு சொல்லுவோம். லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் சொல்லி 3 கான்செப்ட் பேஸ்ல வந்து தொழில் கொள்கை வெளியிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எம்ஆர்டிபி சட்டம் 69 சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, தொழில் உரிமம், அதை ரத்து செஞ்சுட்டு 2010 போட்டி சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. காம்படிஷன் கமிஷன் சொல்லிட்டு யார் வேணாலும் எந்த தொழில் வேணாலும் தொடங்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட். மேலும் போட்டி தொழிலின் காவல் நாய் என போட்டி சட்டம் அழைக்கப்படுகிறது. அந்நிய நேரடி முதலீடு அதிகரிக்கப்பட்டது. உரிமம் பெற 8 துறைகளை தவிர பிற துறைகளுக்கு விலக்களிக்கப்பட்டது. அதாவது கம்பல்சரி லைசன்ஸ் அப்படின்னாக்க ஒரு 8 துறைகளை சொல்றோம். அதுல ஒன்று வந்து ஆல்கஹால், புகையிலை பொருட்கள், மதிப்பூட்டப்பட்ட புகையிலை பொருட்கள், மின்னணு பொருட்கள், பாதுகாப்பு தளவாடங்கள், வெடி பொருட்கள், தீப்பெட்டி தொழிற்சாலைகள், ஆபத்தான ரசாயன பொருட்கள். இது மட்டும்தான் கம்பல்சரி லைசன்ஸ், அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. மீது எல்லாமே யார் வேணாலும் எந்த தொழில் வேணாலும் எப்பொழுதும் தொழில் தொடங்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் போன கிளாஸ்ல நம்ம நடத்தியிருந்தோம். அதுக்கப்புறம் சிறு குறு தொழில்கள். சரிங்களா? சிறு குறு தொழில்கள் நாட்டில் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு மற்றும் வருமானத்தை ஏற்படுத்தி தரக்கூடியது. சிறு தொழில்கள் மூலம் பொருளாதார வளர்ச்சி அடைதல், உற்பத்தி, வேலைவாய்ப்பு, ஏற்றுமதி அதிகரிக்கின்றது. வருமான சம அளவில் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. 1955 ஆண்டு திட்டக்குழு சிறு குறு நடுத்தர தொழில்கள் மேம்பாட்டை கண்டறிய கார்வே தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சோன்னையும் சிறு குறு தொழில்கள் பத்தி எப்படி அதை வந்து லிமிடேஷன் கொண்டு வர்றது, சிறு தொழில்னா என்ன, பெரிய தொழில்னா என்ன, நடுத்தர தொழில்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைச்சாங்க. அந்த அடிப்படையில கார்வே குழு அமைக்கப்பட்டது. 2வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் சிறு தொழில்களை பற்றி ஆராய்ந்த ஜப்பான் வல்லுநர் குழு தொழில் பேட்டைகள் அமைக்கணும்னு சொன்னாங்க. இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அதான் இப்ப இருக்கக்கூடியது. சிப்காட்டு, சிட்கோ, டான்சி, டான்சம், சரிங்களா? இந்த மாதிரி சிறு தொழில்களை, தொழில் பேட்டைகளை, சிறு தொழில்களை ஊக்கப்படுத்துறதுக்காக தொழில் பேட்டைகள், சிப்கோ தொழில்பேட்டை, சிட்கோ தொழில்பேட்டை, சிப்காட் தொழில்பேட்டைன்னு சொல்லி அந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டை கொண்டு வந்து அமைக்க அவங்க வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தாங்க. எப்பன்னா 2வது ஐந்தாண்டு திட்ட காலத்துல. அதுக்கப்புறம் அது அதே லெவல்ல தொடங்கினாலும் அதுக்கான சரியான வரையறை இல்லாம இருந்தது. இந்த முதலீட்டு உச்சவரம்பை எப்படி கொண்டு போறதுன்னு தெரியாம இருந்தாங்க. நுண் சிறு நடுத்தர நிறுவன முன்னேற்ற சட்டம் 2006 இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் 2/10/2006. ஸோ இந்த எம்எஸ்எம்இ ஆக்ட்னு சொல்லுவோம். சரிங்களா? எம்னா மைக்ரோ, எஸ்னா ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். சரிங்களா? மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் ஆக்ட் அதுதான் இங்க கொடுத்துருக்கோம். 2006 கொண்டு வந்தாங்க. சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் பார்த்தீங்கன்னா 2/10/2006. முதலீட்டு உச்சவரம்பு அடிப்படையில் தொழில்கள் பிரிச்சாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில சிறு தொழில் பங்கு பார்த்தீங்கன்னா 37.5% அதனுடைய பங்கு இருக்கு. உற்பத்தி பொருள்கள் சேவை நிறுவனங்கள்னு வச்சிருந்தாங்க. ஆரம்ப காலத்துல பாத்தீங்க அப்படின்னாக்க பொருள்கள் சிறு குறு தொழில்களை எப்படி கணக்கிட்டாங்க அப்படின்னாக்க ஒரு நிறுவனத்துல கரண்ட் இல்லாமல், மின்சாரம் இல்லாமல் 100 பேர் வேலை செஞ்சாங்கன்னா அது ஒரு சிறு தொழில்னு வச்சிருந்தாங்க. மின்சாரத்தோடு 50 பேர் வேலை செஞ்சாங்கன்னா அது ஒரு சிறு தொழில்னு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கார்வே தலையில குழு அமைச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த லிமிடேஷன் எவ்வளவு வைக்கிறது, 2 லட்சமா 2 கோடியா வைக்கிறதா அப்படின்னு தெரியாம ரொம்ப நாளாவே அதே மாதிரி ஓடிட்டு இருந்தது. ஸோ 2006 தான் அதுக்கு ஒரு லிமிடேஷன் கொண்டு வராங்க. அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ல லிமிடேஷன் கொண்டு வந்தாங்க. முதல் உற்பத்தி பொருள்கள் நுண்நிறுவனங்கள், அதாவது மைக்ரோ என்டர்பிரைசஸ் உடைய உச்சவரம்பு எவ்வளவுன்னா 25 லட்சம். எதுக்கு? மேனுஃபேக்சரிங் செக்டார்னு சொல்றோம். இந்த உற்பத்தி பொருள்கள் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா, இந்த மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கு நுண்நிறுவனங்களை உச்சவரம்பு 25 லட்சம்.
சிறுதொழில் முதலீட்டு உச்ச வரம்பு 25 லட்சம் டு 5 கோடி. சரிங்களா? ஸோ இங்க 3 வகையா சொல்லியிருக்கோம். நுண், சிறு மற்றும் நடுத்தர. ஸோ மைக்ரோ என்டர்பிரைசஸ், ஸ்மால் என்டர்பிரைசஸ் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், மொத்தம் 3 தொழில்கள் அதுல இருக்கு. அதுல மைக்ரோ என்டர்பிரைசஸ் அதாவது நுண் நிறுவனங்களுக்கு எவ்வளவு? 25 லட்சம். எதுல? மேனுஃபேக்சரிங் செக்டார், மறந்துடாதீங்க. சிறுதொழிலுக்கு எவ்வளவு? 25 லட்சத்துல இருந்து 5 கோடி வரைக்கும். நடுத்தர நிறுவனங்கள் எவ்வளவுனா 5 கோடி முதல் 10 கோடி வரைக்கும். ஸோ 10 கோடிக்கு மேல முதலீடு இருந்ததுன்னா அது பெரிய தொழில்கள் அப்படின்னு கொண்டு போயிருக்கும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சர்வீஸ் செக்டார்ல சேவை நிறுவனங்கள் அப்படின்னு கணக்கில் எடுத்தோம்னா நுண்நிறுவனங்கள் மைக்ரோ என்டர்பிரைசஸோட உச்ச வரம்பு எவ்வளவுனா 10 லட்சம். சிறுதொழில் முதலீட்டு உச்ச வரம்பு அப்படின்னா 10 டு 2 கோடி. நடுத்தர தொழில்கள் உச்ச வரம்புனா 2 டு 5 கோடி. ஸோ இந்த அடிப்படையில் கொண்டு வந்தாங்க. ஸோ 2 வகை, ஒன்று உற்பத்தி நிறுவனங்கள், இன்னொன்று சேவை நிறுவனங்கள். ஒன்று உற்பத்தி நிறுவனங்கள், இன்னொன்று சேவை நிறுவனங்கள். உற்பத்தி நிறுவனங்கள்ல நுண்நிறுவனங்களுக்கு 25 லட்சமும், சேவை நிறுவனங்கள்ல நுண்நிறுவனங்களுக்கு 10 லட்சமும் இருந்தது. உற்பத்தி நிறுவனங்கள்ல சிறுதொழில்களுக்கு 5 கோடி முதலீட்டு உச்சவரமாகும், சேவை நிறுவனங்கள்ல 2 கோடி முதலீட்டு உச்சவரமாக இருந்தது. உற்பத்தி நிறுவனங்கள்ல நடுத்தர நிறுவனங்களுக்கு 10 கோடி முதலீடு உச்சவரமாகும், நடுத்தர தொழில்கள்ல 5 கோடி முதலீட்டு உச்சவரமாக இருக்கும். ஸோ 2 வகையா பிரிச்சிருக்காங்க. இண்டஸ்ட்ரியை வந்து 2 வகையா பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து மேனுஃபேக்சரிங் செக்டார், இன்னொன்று சர்வீஸ் செக்டார். ஸோ இதுதான் முதலீடு. இதுக்கு மேல ஒரு ரூபாய்கள் வந்ததுன்னா அது வந்து சிறு தொழில். அந்த முதலீட்டு அடிப்படையில் அதை மைக்ரோ என்டர்பிரைசஸா, ஸ்மால் என்டர்பிரைசஸா, மீடியம் என்டர்பிரைசஸான்னு பார்த்துக்கலாம். இது ஏன் அப்படின்னா நுண்நிறுவனங்கள்னா சில டாக்ஸ் இருக்கும், டாக்ஸ் விலக்கடிக்கும். மைக்ரோ என்டர்பிரைசஸ் அதாவது ஸ்மால் என்டர்பிரைசஸ் அப்படின்னாக்க சிறுதொழில்கள் அப்படின்னா அது ஒரு வகையான வரி சலுகைகள், மின்சாரம் தொடர்பான, அடுத்தது வேலையாட்கள் தொடர்பாக, இறக்குமதி தொடர்பாக, ஏற்றுமதி தொடர்பான வரி விலக்கு இருக்கும். நடுத்தர நிறுவனங்கள்னா அதுக்கு ஒரு சில சலுகைகள் கொடுத்துருக்கும் அரசு. பெரிய தொழில்கள்னா அதுக்கு சில வரம்புகள் இருக்கும். ஸோ இதை வந்து எந்த கேட்டகரிகளில் அந்த நாம்ஸ் வருதோ அது பிரகாரம் அந்த தொழில்களை வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல வருதோ அந்த நாம்ஸ் அவங்களுக்கு பொருந்தும். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பேன் மிக்சி கிரைண்டர்லாம் கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. வெள்ளை கார்டு, கிரீன் கலர் கார்டு வச்சிருந்தாங்கன்னா தான் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஃபேன் மிக்சி கொடுத்துருந்தாங்க. வெள்ளை கார்டு வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே பீரியட்ல வந்து விவசாய கடன்கள் தள்ளுபடி அப்படின்னாக்க சிறு விவசாயிகள், சிறு குறு விவசாயிகளுக்கு மட்டுமே பொருந்தும் அப்படின்னாங்க. இந்த பிஎம் கிசான் நிதி போன வருஷம் 2019 கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அப்போ கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சிறு குறு விவசாயிகளுக்கு மட்டும்தான் இந்த திட்டம் பொருந்தும், வருஷத்துக்கு 6000 ரூபா தருவோம் அப்படின்னாங்க. ரெண்டாவது ஜெயிச்சு 2 hours டைம்ல வரும் பொழுதுதான், ரெண்டாவது பீரியட் அவங்க உட்காரும் பொழுதுதான் அந்த பெரு விவசாயிகளையும் சேர்த்துக்கிட்டாங்க. அப்படி இல்லாம இருந்திருந்ததுன்னா சிறு விவசாயிகளுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். ஸோ சிறு குறு விவசாயிகளுக்கு மட்டும்தான் இந்த அரசினுடைய இந்த 6000 ரூபாய் ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அது போல சில சலுகைகள் கொடுத்தாங்க. அந்த ஆத்ம நிர்பார் அப்படின்னு சொல்லி திட்டம் ஒன்று தொழில்துறை திட்டத்தில் கொண்டு வந்திருந்தாங்க. அதுல சிறு குறு தொழில்களுக்கு நிறைய வந்து 2 லட்சம் கோடிக்கு பக்கமா வந்து விவசாய இது வட்டி இல்லாத பண்றது, அவங்களுக்கு மேலும் எம்ஓடி கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து அவங்கள தொழில் அந்த கொரோனா டைம்ல தொழில் முடக்கத்துல அவங்கள வந்து இன்ஸ்டால்மெண்ட்டை நிறுத்தி வைக்கிறதுன்னு இப்படி நிறைய விஷயங்களை அரசாங்கம் செஞ்சது. ஸோ அந்த எந்தெந்த தொழில்கள் அப்படிங்கிறத அதில் கணக்கு போடுவாங்க. அந்த அடிப்படையில் இந்த சிறு குறு தொழில்களை பொறுத்த வரைக்கும் இந்த முதலீட்டு உச்ச வரம்பு நமக்கு முக்கியமாக இருக்கும். அடுத்தது முத்ரா. இது ஏற்கனவே நம்ம பேங்க்லேயே பார்த்துருக்கோம். அதே தான் இங்கேயும் 2015 ஸ்டார்ட் ஆச்சு. மைக்ரோ யூனிட் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி, குறு நிறுவனங்கள் மேம்பாடு மற்றும் மறுநிதி கழகம்னு சொல்றது. சரிங்களா? இதுவும் அதே தான். 2005 5 முதல் 5 லட்சம் வரை கடன் வழங்குறாங்க. சிசுனா 50,000, தருண்னா 5 லட்சம், கிஷோர்னா 10 லட்சம்.
அதுக்கு அடுத்தது குடிசை தொழில். ஒரு நிமிஷம். சரி, இந்த 3 வகை கடன்கள். சிசு 50,000, இந்த கிஷோர் வந்து மேல வச்சுக்கோங்க. கிஷோர் 5 லட்சம், தருண் 10 லட்சம். இதுல இருந்து இதை எடுத்துங்க. கிஷோர் 5 லட்சம், 5 லட்சம், தருண்னா 10 லட்சம். மாத்தி எழுதிக்கிங்க, நோட்ஸ்ல மாத்தி எழுதிங்க. அந்த வகையில 3 கடன் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து குடிசை தொழில்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, குடும்ப உறுப்பினர்களை கொண்டு பகுதி நேரமாகவும் முழு நேரமாகவும் உற்பத்தியில் ஈடுபடுவது தான் குடிசை தொழில். சரிங்களா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பொற்கொள்ளர், தச்சு தொழில், மரத்தொழில்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களை கொண்டு செய்வாங்க. அதனால அதை குடிசை தொழில்னு சொல்லுவோம். கிராம தொழில் பார்த்தீங்கன்னா 10,000 முதல் 15,000 வரை மக்கள் தொகை கொண்ட கிராமத்தில் கிராம மக்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில் முதலீடு செய்தல், தொழில் கொண்டு வருது அப்படின்னு. அந்த பாய்முடைதல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் தான் இருக்கும். பாய்முடைதல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்பாண்டங்கள் செய்தல் போன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அந்த கிராம தொழில்களில் வரும். குறிப்பாக சூளை, செங்கல் சூளை போன்றவை இதில் வந்து இந்த குறிப்பிட்ட தொழில்களை செய்வதற்கான குடிசை தொழில், சரி, கிராம தொழில்கள் இருக்கும். ஸோ அந்த கிராமத்திற்கு எவ்வளோ என்ன அங்கே மூலப்பொருள் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே தொழில்களை ஏற்படுத்துவாங்க. ஸோ அது கிராம தொழில்னு சொல்லுவோம். அடுத்து தொழில் வளர்ச்சியின் வகைகள் அப்படின்னு சொல்லுவோம். அடிப்படை பண்டங்கள் அப்படின்னா சிமெண்ட், ரசாயன பொருட்கள், உரம். மூலதன பண்டங்கள் அப்படின்னா இது கேட்டிருக்காங்க ஏற்கனவே. கீழ்கண்டவற்றில் எது மூலதன பண்டங்கள்னு? இயந்திரங்கள், இயந்திர தளவாடங்கள், பொறியியல் பண்டங்கள், இன்ஜினியரிங் கூட்ஸ். சரிங்களா? அடுத்து நுகர்வு பண்டங்கள் நம்ம எல்லாமே சொல்லலாம். மிதிவண்டி, தொலைக்காட்சி, குளிர்சாதன பெட்டி, அதான் ஃப்ரிட்ஜுன்னு சொல்றது, இருசக்கர வாகனம், அப்புறம் மகிழ்வுந்து, காரு, உணவு பண்டங்கள், குளிர்பானங்கள் எல்லாமே சொல்லலாம். அடுத்து இடைவெளி பண்டங்கள் அப்படிங்கிறதான் பெயிண்ட், தொலைக்காட்சி, குழாய்கள், துணை பொருட்கள். சும்மா அப்படியே ஒரு ஞாபகம் வச்சுங்க இந்த 4 மட்டும். சரிங்களா? அடிப்படை பண்டங்கள்னா சிமெண்ட், உரம், அதெல்லாம். மூலதன பண்டங்கள்னா அதாவது கேபிட்டல் கூட்ஸ் அப்படின்னு சொல்றது, இயந்திரங்கள், இயந்திர தளவாடங்கள். கன்சியூமர் கூட்ஸ் அப்படின்னா எல்லாமே நம்ம கன்சியூம் பண்ணுவோம். இடைவெளி பண்டங்கள் அப்படி இன்டர்மீடியட் கூட்ஸ் அப்படின்னாக்க பெயிண்ட், பிளைவுட், குழாய்கள் இதெல்லாம் சொல்றது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பொருளாதாரத்தை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கரெக்ஷன் வேற ஒன்றும் இல்லை. சிசு 50,000, கிஷோர் அப்படின்னா 5 லட்சம், தருண்னா 10 லட்சம். இந்த கிஷோரை தருண் அடிச்சுட்டு கிஷோர்னு எழுதுங்க, கிஷோர் அடிச்சுட்டு தருண் எழுதுங்க. அதில் உங்களுக்கு பேங்கிங் நோட்ஸ்லேயே இருக்கும் பாருங்க. அடுத்தது முதன்மை துறை. நம்ம பொருளாதாரத்தை வந்து 3 துறைகளா பிரிக்கிறோம். சரிங்களா? 3 துறைகளா பிரிக்கிறோம். அதுல வந்து முதன்மை துறை அப்படின்னு சொல்லலாம்.
இரண்டாம் நிலைத்துறை, மூன்றாம் நிலைத்துறைன்னு சொல்லுவோம். முதன்மை துறை அல்லது வேளாண்மை துறைன்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் பக்கத்துல எழுதிங்க, முதன்மை துறை அல்லது வேளாண்மை துறை. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இரண்டாம் துறை, இரண்டாம் நிலைத்துறை அப்படின்னா இந்த இடத்துல உற்பத்தி துறைன்னு கூட எழுதிக்கலாம். இரண்டாம் நிலை துறை, செகண்டரி செக்டாருங்கிறத வந்து மேனுஃபேக்சரிங் செக்டார் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். இரண்டாம் நிலைத்துறைனா உற்பத்தி பொருள் துறை. அடுத்தது இங்க வந்து மூன்றாம் நிலைத்துறை அல்லது சேவை துறை, சர்வீஸ் செக்டார். இல்லைன்னா சார்பு துறைன்னு எழுதிங்க, டெர்சரி செக்டார்னு சொல்லுவாங்க. சார்பு துறை. ஸோ முதல் துறை, இரண்டாம் துறை, மூன்றாம் துறை. முதல் துறை முதன்மை துறை அல்லது வேளாண்மை துறை. இதுல முக்கியமான 4 டிபார்ட்மெண்ட் தான். வேளாண்மை, மீன்பிடித்தல், காடுகள், சுரங்கம், வனத்துறை. காடுகள், வனத்துறை ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ 4 தான். வேளாண்மை, மீன்பிடித்தல், அதான் கடல் தொழில்கள், கடல்சார் தொழில்கள், வனத்தொழில்கள், சுரங்க தொழில்கள். ஸோ இதுல வந்து பிரதானமா வேளாண்மை சார்ந்து இருக்கிறதுனால முதன்மை துறை அப்படின்னாவே வேளாண்மை துறைன்னு சொல்லிடுவோம். பிரைமரி செக்டார் இல்லைன்னா அக்ரிகல்ச்சர் செக்டார்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த பிரைமரி செக்டார்ல அதிக மக்கள் டிபெண்ட்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர். ஸோ இட் இஸ் கால்டு அக்ரிகல்ச்சர் செக்டார். வேளாண்மை அப்படிங்கிறது என்னன்னா, வேளாண்மையில கிடைக்கக்கூடிய பருத்தி, அது இரண்டாவது நிலைத்துறையில என்ன பொருளா, என்ன தொழிற்சாலைகள்ல வரும்? மேனுஃபேக்சரிங் செக்டார்ல என்ன கிடைக்கும்? வேளாண்மையில விளையக்கூடிய பருத்தி. இரண்டாம் நிலைத்துறை உற்பத்தி துறையில வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, நெசவு தொழில வரும். கரும்பு உற்பத்தி வேளாண்மையில இருந்ததுன்னா இங்க சர்க்கரை தொழில் வரும். சணல் உற்பத்தி இருந்ததுன்னா இங்க ஜூட் இண்டஸ்ட்ரி, அதாவது சணல் தொழிற்சாலைகள் வரும். அடுத்தது வேளாண்மையில உணவு தானியங்கள் வந்துச்சுன்னா இங்க வந்து உணவு பதப்படுத்தும் தொழில்கள், ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம், அந்த தொழில்கள் வரும். ஸோ முதன்மை துறைக்கும் இரண்டாம் துறைக்கும் நேரடியான தொடர்பு இருக்கு. முதன்மை துறையிலிருந்து கிடைக்கக்கூடிய மூலப்பொருள்களை கொண்டு இரண்டாம் நிலைத்துறை உற்பத்தி ஆகுது. அந்த உற்பத்தி செய்வதனால தான் அதை உற்பத்தி துறைன்னு சொல்றோம், மேனுஃபேக்சரிங் சொல்றது. ஸோ வேளாண்மை சார்ந்த தொழில்கள் அப்படின்னா டெக்ஸ்டைல், நெசவு தொழில், சர்க்கரை தொழில், அதுக்கு அடுத்தது சணல் தொழிற்சாலை, உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலை, அடுத்தது டீ காஃபி இண்டஸ்ட்ரி, எல்லா வேணாலும் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கடல்சார் தொழில்கள். இது எல்லாமே வந்து மெரைன் ஃபுட்ஸ்ன்னு சொல்றது. கடல்லேருந்து கிடைக்கக்கூடிய மீன்கள், கடல்லேருந்து கிடைக்கக்கூடிய முத்துக்கள், அதை வந்து இப்போ மீன் பிடிக்கிறான்னா அதை ப்ராசஸ் பண்ணுறது. அடுத்தது அங்கிருந்து கிடைக்கக்கூடிய உப்பு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க முதன்மை துறையிலிருந்து இரண்டாம் துறைக்கு கிடைக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா காடுகள். இந்த காடுகளும் சரி, வனத்துறை ரெண்டுமே ஒண்ணுதான். சரிங்களா? வன தொழில்கள்னு அர்த்தம். வனத்தொழில்கள்ல இருந்து நமக்கு என்ன மெயினா கிடைக்குது அப்படின்னா ஃபர்னிச்சர்ஸ். காடுகள்ல இருந்து மரம் கிடைக்குது, மரத்தின் மூலியமா நமக்கு ஃபர்னிச்சர் கிடைக்கும். ஷெல்டருக்கு தேவையான பொருள்கள் அங்கிருந்து கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான பொருள்கள், கதவு, ஜன்னல், நிலவு, இதுக்கெல்லாம் கிடைக்கும். ஸோ ஃபர்னிச்சர் செக்டார் வரும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது ஃபைனலாக வர்றது தான் சுரங்கம், மைன்ஸ். இந்த சுரங்கத்துல அதிகமாக சுண்ணாம்பு கிடைச்சதுன்னா சிமெண்ட் இண்டஸ்ட்ரி வரும். இரும்புத்தாது, மேக்னசைட்டோ ஹேமடைட்டோ கிடைச்சதுன்னா அயன் இண்டஸ்ட்ரி, அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி அதிக அளவு கிடைக்கும். அதுக்கடுத்து பாக்சைட் தாது கிடைச்சதுன்னா அலுமினியம் இண்டஸ்ட்ரி வரும். அதுக்கப்புறம் நிலக்கரியினால பவர் இண்டஸ்ட்ரி வருது. ஸோ இது எல்லாமே வந்து முதன்மை துறையில கிடைக்கக்கூடிய மூலப்பொருள்களை கொண்டு இரண்டாம் துறையில உற்பத்தி பண்றோம். அதனால அந்த இரண்டாம் துறையை உற்பத்தி துறைன்னு சொல்றோம். ஸோ இது எல்லாமே முழுக்க 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 என்ன உற்பத்தி பண்றாங்க அப்படின்னாக்க பொருள்களை உற்பத்தி செய்வது. எந்த பொருள்களை உற்பத்தி செஞ்சாலும் அது இரண்டாம் நிலை உற்பத்தி துறைன்னு சொல்லுவோம். மின்சாரம் அப்படின்னு கேட்டா கூட இரண்டாம் நிலை தொழில் தான், உற்பத்தி துறைன்னு சொல்லுவோம். இந்த 2 துறையில உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்கள் மக்கள் கையில கொண்டு சேர்க்கிறது தான் இந்த மூன்றாம் நிலைத்துறைன்னு சொல்லுவோம். சரிங்களா? மக்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் துறை. மக்களுடைய அன்றாட தேவைகள்,
மக்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் துறை அப்படின்னா சேவைத்துறை அல்லது மூன்றாம் துறை. மூன்றாம் துறைன்னு சொல்லுவோம். குறிப்பா இதை சேவைத்துறைன்னு சொல்றது. ஏன்னா சேவைத்துறைகள் எதுனா காப்பீடு, போக்குவரத்து, கல்வி நிறுவனங்கள், நலவாழ்வு, அதாவது ஹாஸ்பிட்டலு, தகவல் தொடர்பு, தகவல் ஒலிபரப்பு, வங்கி சேவைகள், பொழுதுபோக்குகள், இது எல்லாமே எதுல வரும்? சேவைத்துறையில வரும். ஸோ மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதுதான் மூன்றாம் நிலைத்துறை அப்படின்னு சொல்லுவோம். பொருளாதாரத்தை 3 துறைகளா பிரிக்கிறோம். அந்த 3 துறைகள் தான் இதுல. ஸோ முதன்மை துறைனா வேளாண்மை துறை, வேளாண்மை அதிகம் சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள், அதனால வேளாண்மை துறைன்னு சொல்றோம். 2வது பார்த்தீங்கன்னா உற்பத்தி துறை, 3வது பார்த்தீங்கன்னா மூன்றாம் நிலைத்துறை அல்லது சேவைத்துறைன்னு சொல்லுவோம். ஸோ பொருளாதாரம் எப்படி 4 காரணிகளை பேஸ் பண்ணியிருக்கோ அதே மாதிரி 3 துறைகளில் மூலமாக தான் நம்ம பொருளாதார உற்பத்தி, ஒரு நாட்டினுடைய வருவாயை கணக்கிடுறதுனா கூட இந்த 3 துறைகள் மூலியமா தான் கணக்கிடுவாங்க. இந்த 3 துறைகளில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களுடைய மதிப்பு தான் நம்ம கணக்கிடுவோம். அதுல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வருமானத்துல அதிகமா நம்மளுடைய தேசிய வருமானத்துல அதிக பணம் எந்த துறையில இருந்து கிடைக்குதுன்னா இந்த 3ஆம் துறை சேவைத்துறையில இருந்து அதிகமா கிடைக்குது. 2வது உற்பத்தி துறையில இருந்து கிடைக்குது. வெறும் 17 அல்லது 16% தான் நம்ம வேளாண்மை துறையில இருந்து, அதாவது முதன்மை துறையில இருந்து நமக்கு கிடைக்குது. ஸோ தேசிய வருமானம் மிக குறைந்த அளவு கிடைக்குது. சரிங்களா? அடுத்தது இது வரைக்கும் தொழில்களை பத்தி பார்த்தோம். அடுத்தது தொழிற்சாலைகளுக்கு தேவையான நிதி எப்படிங்கிறத பார்க்குறோம். அதுதான் இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ், தொழில் நிதின்னு சொல்றோம். தொழில் என்பது தொழில் வளர்ச்சியின் முதுகெலும்பு. நிதியை குறுகிய கால அளவில் திரட்டினால் நடைமுறை மூலதனம் என்றும், ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. நீண்ட கால அளவில் திரட்டினால் நிரந்தர மூலதனம் என்றும் அழைக்கப்படுகிறது. பொதுமக்களிடம் பெறப்பட்ட வைப்பு நிதி, கடன் பத்திரம், வணிக வங்கிகள், இதர வங்கிகளிடமிருந்து பெறப்பட்ட கடன் போன்றவை குறுகிய கால கடன்களாகும். கடன்ல 2 வகையான கடன் வச்சிருக்காங்க. அதுல குறுகிய கால கடன் அப்படின்னாக்க பொதுமக்களிடம் பெறப்பட்ட வைப்பு நிதி, கடன் பத்திரம், வணிக வங்கிகள் மற்றும் இதர வங்கிகளிடமிருந்து பெறப்பட்ட கடன், இதெல்லாமே ஷார்ட் டைம் லோனுன்னு சொல்றோம். தொழில் நிறுவனங்கள் தொழிற்சாலைகளுக்கு நிரந்தர மூலதனமாக நீண்ட கால கடன்களை பெற சிறப்பு நிதி நிறுவனங்கள் மூலம் பெறுகின்றன. இது போன்ற நிதி நிறுவனங்களை வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் என அழைக்கப்படுகிறது. ஸோ தொழிற்சாலைகளுக்கான நீண்ட கால கடன்களை வழங்குவதற்காக தொழில் நிதி நிறுவனங்கள் ஏற்படுத்தப்பட்டது, அல்லது தொழில் வளர்ச்சி நிதி நிறுவனங்கள் ஏற்படுத்தப்பட்டது. அந்த நிறுவனங்களை எல்லாம் என்னன்னு சொல்றோம்னா நம்ம நான் பேங்கிங் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் சொல்றோம். இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் இது போன்ற தொழில் நிதி நிறுவனங்களை வளர்ச்சி வங்கிகள் என அழைக்கப்படுகிறது. டெவலப்பிங் பேங்க்ஸ் அப்படிங்கிறது இதுதான். சரிங்களா? வளர்ச்சி வங்கிகள். இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் இது போன்ற தொழில் நிதி நிறுவனங்களை வளர்ச்சி வங்கிகள் என அழைக்கப்படுகிறது. அவை 2 வகைப்படும். ஒன்று பங்கு சந்தை, இன்னொன்று இதர நிதி நிறுவனங்கள். ஸோ இந்த நிதி நிறுவனங்கள்னு சொல்ற பார்த்தீங்களா, வங்கி சாரா நிதி நிறுவனங்கள். இந்த வங்கி சாரா நிதி நிறுவனங்கள்ல ஃபர்ஸ்ட் வந்ததுதான் இந்திய தொழில் நிதி கழகம், இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ தொழிற்சாலைகள் அபிவிருத்திக்காக, தொழிற்சாலைகள் முன்னேற்றத்திற்காக ஒரு குறிப்பிட்ட 4-5 நிதி நிறுவனங்களை ஏற்படுத்தப்பட்டது. அந்த நிதி நிறுவனங்கள் தான் இந்த இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன். அதுல ஃபர்ஸ்ட் தொடங்கப்பட்டது தான் இந்திய தொழில் நிதி கழகம், இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, IFCIன்னு சொல்லுவோம். தொடக்கம் 1948. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் வளர்ச்சி வங்கி. சரிங்களா? தொழிற்சாலைகளுக்கு நடுத்தர மற்றும் நீண்டகால கடன்களை வழங்குகிறது. ஸோ இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் வளர்ச்சி வங்கி அப்படின்னா, ஏன்னா வளர்ச்சி வங்கிங்கிறத இங்கே சொல்லியிருக்கோம் நம்ம. இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் தொழில் வளர்ச்சிக்காக தொடங்கப்பட்ட நிதி நிறுவனங்களை வளர்ச்சி வங்கிகள்னு சொல்றோம். அப்படி வளர்ச்சி வங்கி இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் வளர்ச்சி வங்கி எதுன்னா இந்த தொழில் நிதி கழகம். அடுத்தது இந்திய தொழில் முன்னேற்ற வங்கி. தொழில் நிதி நிறுவனங்களுக்கு ஒரு தலைமை அமைப்பு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த தொழில் முன்னேற்ற வங்கி. இது 1964 தொடங்கப்பட்டது RBI கன்சர்ன்ல. 1976 இது தன்னாட்சி அமைப்பாக மாறியது, அட்டானமஸா ஆயிடுச்சு. வளர்ச்சி வங்கிகளின் தலைமை வங்கியாக செயல்படுகிறது அபெக்ஸ் இன்ஸ்டிடியூஷன். இந்த அபெக்ஸ் இன்ஸ்டிடியூஷனுங்கிறதுக்கு நிறைய உதாரணம் உங்களுக்கே சொல்லியிருக்கேன் நான். எதெல்லாம் தலைமை பொறுப்புல இருக்கோ அதெல்லாம் அபெக்ஸ் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம். இப்போ கமர்ஷியல் பேங்க்குடைய அபெக்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னாக்க ரிசர்வ் பேங்க்கு, நீதிமன்றங்கள், கோர்ட்டு,
ஜுடிஷியல் கோர்ட்டுக்கெல்லாம் வந்து அபெக்ஸ் இன்ஸ்டியூஷன்னா சுப்ரீம் கோர்ட்டு. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அக்ரிகல்ச்சரல் பேங்க்குக்கு வந்து அபெக்ஸ் இன்ஸ்டியூஷனா நபார்டு, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், நபார்டு வங்கி. இப்படி ஒன்னொன்றுக்கும். இப்போ அதே மாதிரி ஹவுசிங் டெவலப்மெண்ட்னாக்கா ஹட்கோ. ஒரு அமைப்புக்கு அல்லது ஒரு தொடர் அமைப்புக்கு எது தலைமையாக இருக்குதோ அது அபெக்ஸ் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம். தொழில் நிறுவனங்களுக்கு கடன் அளித்தல், அனைத்து அதாவது வங்கி சாரா நிதி நிறுவனங்களையும் ஒருங்கிணைத்தல் அப்படின்னு சொல்றது 2014 தேசியமயமாக்கப்பட்டது. சரிங்களா? ஐடிபிஐ தொடக்கம் 64, தன்னாட்சி 76ல மாறிச்சு, 2014 தேசியமயமாக்குனாங்க. ஸோ தொழில் நிதி கழகம் இந்திய தொழில்நிதி கழகம் முதலில் தொடங்கப்பட்டது 1948. அதுக்கு ஒரு தலைமை அமைப்பாக கொண்டு வந்தது தான் இந்த ஐடிபிஐ. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஐசிஐசிஐன்னு ஒன்று கொண்டு வந்தோம். அது 1955 கொண்டு வந்தாங்க. இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இந்திய தொழில் கடன் மற்றும் முதலீட்டு கழகம். சரிங்களா? 55 கொண்டு வந்தாங்க. தனியார் மற்றும் சிறு தொழில் நடுத்தர தொழில்களுக்கு நடுத்தர மற்றும் நீண்டகால கடன்களை கொடுக்குறாங்க. அது வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனுக்கு கொடுத்தது. அதுக்கப்புறம் ப்ரைவேட் இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்கறதுக்காக கொண்டு வரப்பட்டது அந்த ஐசிஐசிஐ. தனியார் தொழில், சிறு தொழில், நடுத்தர தொழில்களுக்கும் நடுத்தர மற்றும் நீண்டகால கடன்களை வழங்குகிறது. கூட்டுறவு தொழில்களுக்கும் கடன் வழங்கியது. பன்னாட்டு மூலதன சந்தையிலிருந்து அந்நிய செலாவணி கடனாக வழங்குகிறது. ஸோ இந்தியாவில் முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐஎஃப்சிஐ கொண்டு வராங்க அப்படின்னா தொடங்கினாங்க. அதான் ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட் பேங்க்கு. ரெண்டாவது ஐசிஐசிஐ கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் மூணாவது தான் வந்து ஐடிபிஐ கொண்டு வந்தாங்க. அதுக்கடுத்து நாலாவதாக இன்னொன்று கொண்டு வந்தாங்க, இந்திய தொழில் மறுகட்டமைப்பு கழகம்னு சொல்லி, ஐஆர்சிஐன்னு சொல்றது. இண்டஸ்ட்ரியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பேங்க் ஆஃப் இந்தியா 1971. நலிவடைந்த தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு நிதி உதவி மற்றும் கடன்களை வழங்குகிறது. கடன்களை வழங்கி தொழில் மேம்பாட்டை உருவாக்குதல். நலிவடைந்த தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு நிதி உதவி மற்றும் கடன்களை வழங்கி, அதில் கண்டினியூ எழுதிக்கு, தொழில் நிறுவனங்களை மேம்பாடு அடைய செய்தல். இது எல்லாமே சிக் இண்டஸ்ட்ரிக்கு வர்றது. நலிவடைந்த நிறுவனங்கள் அப்படிங்கிறது என்னன்னா, ஏதோ ஒரு காரணத்தினால இந்த தொழிற்சாலைகள் வந்து நலிவடைஞ்சிடும். அதை மறுபடியும் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபண்டு கொடுத்து அவங்கள மறுபடியும் ரெனோவேஷன் பண்ணி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது. ஸோ அந்த அடிப்படையில் கொண்டு வந்தது அந்த இண்டஸ்ட்ரியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பேங்க்கு. ஸோ 4 வங்கிகள் நம்ம இதில் பொறுத்த வரைக்கும் சொல்லியிருக்கோம் பெரிய தொழில்களுக்கு. ஒன்று ஐஎஃப்சிஐ, ரெண்டாவது ஐடிபிஐ, மூணாவது ஐசிஐசிஐ, நாலாவது ஐஆர்சிஐ. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று 48, 55, 64, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 71 தொடங்குது. சரிங்களா? அதே மாதிரி சிறுதொழில் முன்னேற்ற வங்கி சிட்பி 1990 தொடங்குறாங்க. ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு 1990 லக்னோவில். சிறிய தொழிற்சாலைகளுக்கு கடன் மற்றும் தொழில்நுட்ப உதவி, வேளாண்மை உதவி இல்லை, இது மேலாண்மை மேனேஜ்மெண்ட், மேலாண்மைன்னு மாத்திக்கங்க, மேனேஜ்மெண்ட், மேலாண்மை உதவி அளிக்கிறது. ஸோ சிறுதொழில் அபிவிருத்திக்காக, அது சிறுதொழில் ஊக்கப்படுத்துவதற்காக இந்த சிட்பி வங்கி தொடங்கப்பட்டது. அடுத்து மாநில நிதி கழகம். மாநில நிதி கழக சட்டம் 1951 கொண்டு வரப்பட்டது. மாநில நிதி கழகங்கள் ஏற்படுத்தப்பட்டன. இந்தியாவின் முதல் மாநில நிதி கழகம் பஞ்சாபில் தோற்றுவிக்கப்பட்டது. மாநில தொழிற்சாலைகளுக்கு குறுகிய மற்றும் நடுத்தர நீண்டகால கடன்களை வழங்குகிறது. உச்சவரமாக 60 லட்சம் வரை கடன் வழங்குகிறது. ஸோ ஸ்டேட் ஃபினான்சியல் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஸ்டேட் ஓன்டு இண்டஸ்ட்ரி இருக்கு பார்த்தீங்களா? இப்போ மேலே பார்த்ததெல்லாம் வந்து சென்ட்ரல் ஓன்டு இண்டஸ்ட்ரி. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இணையாக வரக்கூடிய அல்லது சென்ட்ரல் கவர்மெண்டால் தொடங்கப்பட்ட, மத்திய அரசால் தொடங்கப்பட்ட வங்கி நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்கிறது. இது வந்து மாநில நிதி கழகம் அப்படின்னா மாநிலங்கள் தொடங்குகின்ற தொழில்களுக்கு கடன் கொடுக்கிறது. ஸ்டேட் ஃபினான்சியல் கார்பரேஷன் 51 தொடங்கி 53 கொண்டு வந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிக்குன்னு ஒன்று வரும், தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் அப்படின்னு சொல்லி 1949.
கம்பெனிகள் சட்டத்தின்படி தமிழ்நாட்டில் தொழில் முதலீட்டு கழகத்தின்படி மாநில நிதி கழகம் ஏற்படுத்தப்பட்டது. மத்திய அரசு சொல்றதுக்கு முன்னாடியே மாநிலத்துல இந்த கழகம் தொடங்கப்பட்டது. டிக்குன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம். அந்த கம்பெனி சட்டத்தின்படி மாநில தொழில் கழகம் தொடங்கப்பட்டது, மாநில நிதி கழகம். அதன் மூலயமா நமக்கு தேவையான, அதாவது மாநில அரசு தொடங்குகின்ற தொழில்களுக்கு கடன் வழங்குச்சு. சரிங்களா? அடுத்தது யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா 1964. இதுவும் ஒரு விதமான வங்கி தான், நீண்டகால வங்கிகள். சிறு முதலீட்டாளர்களிடமிருந்து சேமிப்பை பெற்று பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறது. சிறு முதலீட்டாளர்களிடமிருந்து சேமிப்பை பெற்று பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறது. இதனை பரஸ்பர நிதி என அழைக்கப்படுகிறது. சிறுதுளி பெருவெள்ளம் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் பரஸ்பர நிதி பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறது. பரஸ்பர நிதியை பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறது. நிதியை பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறது. இதுல பரஸ்பர நிதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப நாமளே ஒரு ஷேர் மார்க்கெட்ல ஷேர் ஹோல்டரா இருக்கிறோன்னா அது இண்டிவிஜுவல் ஷேர் ஹோல்டர்னு சொல்லுவோம். அந்த நிதியை வந்து இன்னொரு நிறுவனத்தின் மூலியமா பாதுகாப்பா போடுறோம் அப்படின்னா அதான் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லுவோம். மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது இப்போ எல்ஐசி ஜிஐசியில் கட்டக்கூடிய பிரீமியங்கள் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ எல்ஐசியில் வரக்கூடிய பிரீமியம், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் வங்கி சாரா நிதி நிறுவனங்கள்ட்ட இருக்கக்கூடிய தொகைகளை இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இந்திய பங்கு சந்தையிலையோ அல்லது உலக நாட்டு பங்கு சந்தையிலையோ முதலீடு செய்வாங்க. அந்த முதலீடு தான் பரஸ்பர நிதின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் கூட என்ன பண்ணலாம்னா உங்கள்கிட்ட பணத்தை இருக்குன்னா அந்த பணத்தை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படிம்பாங்க. மியூச்சுவல் ஃபண்டுனா எது? எல்ஐசி, யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, ஏதாவது ஒரு ஆப்டிமமா ஒரு ஒரு சரியாக, ஆப்டிமம்னா அதிகம் இல்லாத குறைவாக இல்லாத நடுநிலையாக ஒரு லாபம் சம்பாதிக்கலாம்னா இந்த சிறுதொழில் முதலீட்டு கழகத்துல, அதாவது பரஸ்பர நிதியில வந்து நீங்க சேமிப்பை செய்யலாம். அது குறிப்பா அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அதிக அளவு இன்வெஸ்ட் பண்ற நிறுவனம் எதுன்னா யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா. மேலும் வந்து எல்ஐசி, ஐடிபிஐ, ஜிஐசி போன்ற பங்குகள்ல இருந்து அதிக அளவு பணத்தை பெற்று மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கு. 2007 அதாவது யூடிஐ யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியாவை ஆக்சிஸ் பேங்க் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஆக்சிஸ் பேங்க். அடுத்தது சிறுதொழில் மேம்பாட்டு கழகம் 1970. சிட்கோ அப்படின்னு சொல்லக்கூடியது, ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன். புதிய சிறுதொழில் மையங்களை உருவாக்கி உள்கட்டமைப்பு வசதியை ஏற்படுத்துதல். அதான் அந்த தொழில் பேட்டைகள்னு முன்னாடியே சொன்ன பார்த்தீங்களா, அந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டை வந்து நிறைய கிரியேட் பண்ணி கொடுக்கறது. ஒவ்வொரு அரசாங்கம் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இந்த சிட்கோ தொழில்பேட்டைகளை உருவாக்கி தருது. அதுதான் இந்த சிட்கோ கழகம்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கனரக தொழில்கள். கனரக தொழிலில் உள்கட்டமைப்பு, மனிதவளம், மூலதன சொத்துக்களை அதிகம் தேவைப்படும் தொழில்கள். இரும்பு எஃகு தொழில், நெசவு, தானியங்கி தொழில் ஆகியவை கனரக தொழில்களாகும். இந்தியாவில் முதல் இரும்பு எஃகு ஆலை மேற்குவங்க மாநிலம் ஜாரியாவில் 1870ஆம் ஆண்டு பெங்கால் இரும்பு ஆலை என்ற பெயரில் நிறுவப்பட்டது. ஸோ இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி எங்க இருக்கு அப்படின்னா ஜாரியா, வெஸ்ட் பெங்கால்ல 1870 பெங்கால் இரும்பு ஆலை என்ற பெயரில் நிறுவப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1907ஆம் ஆண்டு டிஸ்கோ, டிஐஎஸ்ஓ, டிஸ்கோன்னு சொல்லுவோம். டிஸ்கோ டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி என்ற முதல் தனியார் இரும்பு ஆலை ஜாம்ஷெட்பூரில் நிறுவப்பட்டது. இது பீகார். இப்போ வந்து அது வந்து உத்தரகாண்டா இல்ல, ஜார்க்கண்ட். இப்போ ஜார்க்கண்ட்ல இருக்கு. சரிங்களா? ஜார்க்கண்ட் இப்போ ஜார்க்கண்ட்ல இருக்கு. ஒரு காலத்துல பீகாரோட இணைஞ்சிருந்தது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து சோட்டா நாக்பூர் பள்ளத்தாக்குன்னு சொல்லுவோம். இங்கெல்லாம் வந்து கனிம வளங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய இடம்.
சோட்டா நாக்பூர் பள்ளத்தாக்கு. 1907ஆம் ஆண்டு ஜாம்ஷெட்பூர்ல வந்து முதல் தனியார் இரும்பு ஆலை ஜாம்ஷெட்பூரில் நிறுவப்பட்டது. இதுக்கு தான் இன்னும் உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ இவர் இருக்கார் பார்த்தீங்களா, MS தோனி. அவர் இந்த ஜாம்ஷெட்பூர்ல இந்த ஆலைக்கு பக்கத்துல தான் அவருடைய வீடு இருந்தது. அங்கதான் அவர் பயிற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டார். ஃபர்ஸ்ட்ல கொஞ்ச நாள் அங்கதான் இருந்தார். ஸோ 1907ஆம் ஆண்டு டிஸ்கோ முதல் தனியார் ஆலை நிறுவப்பட்டது. 1919ஆம் ஆண்டு இந்தியன் அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி இஸ்கோ பரன்பூரில் நிறுவப்பட்டது. இது ரெண்டுமே தனியார் தொழிற்சாலைகள். டிஸ்கோ, இஸ்கோ, இந்தியன் அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி ஆகிய இரண்டு தொழிற்சாலைகளும் தனியார் நிறுவனங்கள். நவீன உலகின் முதுகெலும்பு இரும்பு எஃகு தொழிலாகும். இதனை தாய் தொழில்கள் என அழைக்கப்படுகிறது. நவீன உலகின் முதுகெலும்புனா இரும்பு எஃகு தொழில் தான். இரும்பு எஃகு தொழில். இதனை வந்து மதர் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம். தாய் தொழில்கள் அப்படின்னு சொல்றது. இந்தியாவின் முதல் பொதுத்துறை நிறுவனம் விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு ஆலை கர்நாடக மாநிலம் பத்ராவதியில் நிறுவப்பட்டது. சரிங்களா? முதல் கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் யூனிட் எது அப்படின்னாக்க விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு ஆலை கர்நாடக மாநிலம் பத்ராவதியில் நிறுவப்பட்டது. 1976ஆம் ஆண்டு தேசியமயமாக்குனது. சரிங்களா? அரசாங்கத்தை நேரடி கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. ஸோ இந்தியாவின் முதல் பொதுத்துறை நிறுவனம் எதுன்னா விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு ஆலை. 2வது ஐந்தாண்டு திட்ட காலத்துல இந்திய அரசு அயல்நாட்டு உதவியுடன் புதிய இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் நிறுவப்பட்டன. 2வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் இந்திய அரசு அயல்நாட்டு உதவியுடன் புதிய இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் நிறுவப்பட்டன. புதிய இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் நிறுவப்பட்டன. அவை ஒன்று பிளாய் இரும்பு எஃகு தொழிற்சாலை மத்திய பிரதேசம். யாருடைய உதவினா சோவியத் ரஷ்யா. பக்காரோ இரும்பு எஃகு தொழிற்சாலை அப்படின்னா ஜார்க்கண்ட், சோவியத் ரஷ்யா. துர்காபூர் இரும்பு எஃகு தொழிற்சாலைன்னா மேற்கு வங்கம், இங்கிலாந்து. ரூர்கேலா இரும்பு எஃகு தொழிற்சாலைன்னா ஒடிசா, மேற்கு ஜெர்மனி. ஸோ இந்த 4 ஆலைகளும் ஃபாரின் கொலாபரேஷன்ல வந்துச்சு. ஃபாரின் கொலாபரேஷன்ல அமைச்சாங்க. சரிங்களா? ஸோ மத்திய பிரதேசம் பிளாய் பொக்காரோ அப்படின்னாக்க சோவியத் ரஷ்யா. பிளாய் ஆலைன்னா மத்திய பிரதேசம், அது சத்தீஸ்கர்னு சொல்லுவாங்க, நான் மத்திய பிரதேசம். பொக்காரோனா ஜார்க்கண்ட். துர்காபூர்னா மேற்கு வங்கம். ரூர்கேலா அப்படின்னா ஒடிசா. அடுத்து விசாகப்பட்டினம் இரும்பு எஃகு தொழிற்சாலை ஆந்திர பிரதேசம். இதுக்கும் சோவியத் ரஷ்யா தான் உதவி பண்றாங்க. சேலம் இரும்பு எஃகு ஆலை தான் தமிழ்நாடு உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் நிறுவப்பட்டது. சரிங்களா? ஸோ இந்த ஆலைகள் வந்து முதல் 4 நம்பர் வந்து 1956 2வது ஐந்தாண்டு திட்டத்தில் தொடங்கப்பட்டது. விசாகப்பட்டினம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி. சேலம் வந்து 76ன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு 9th யூனிட்ல வரும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதில் வரும். விசாகப்பட்டினம் இரும்பு எஃகு தொழிற்சாலை வந்து ஆப்ரேஷன் 92ல வந்துச்சு. அதுக்கு முன்னாடியே தொடங்கிட்டாங்க. ஸோ உள்நாட்டு தொழில்நுட்பத்துடன் தொடங்கப்பட்ட ஆலை எதுனா சேலம் இரும்பு எஃகு தொழிற்சாலை. ஸோ மொத்தம் 4: பிளாய், பொக்காரோ, துர்காபூர், ரூர்கேலா, விசாகப்பட்டினம், சேலம் இரும்பு ஆலை. மொத்தம் 5 பார்த்தீங்கன்னா ஃபாரின் கொலாபரேஷனோட கொண்டு வரப்பட்டது. மேற்கண்ட ஆலைகளை நிர்வாகம் செய்வதற்காக இந்திய இரும்பு ஆணையம் நிறுவப்பட்டது. எய்த் யூனிட்ல பாருங்க, உங்களுக்கு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த 8th யூனிட்ல இருக்கு. 71ல தொடங்கி 76ல இனாகரேஷன் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அது புக்ல கொடுத்துருக்கோம். 9th யூனிட்ல கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு ஹிஸ்டரியில. ஸோ மேற்கண்ட இரும்பு ஆணையங்களை நான் சொல்றேன், அது என்ன இயர்னு சொல்றேன் ஷார்ட்டா. சரி, அடுத்தது மேற்கண்ட இரும்பு ஆலைகளை நிர்வாகம் செய்வதற்காக இந்திய இரும்பு ஆணையம் நிறுவப்பட்டது. இந்த இந்திய இரும்பு ஆணையம் 1974ஆம் ஆண்டு 74ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியன் லிமிடெட். சரிங்களா?
அரசாங்கத்தில் இருக்கிற அத்தனை தொழில்கள் டிஸ்கோவை தவிர மற்ற அரசு இரும்பு எஃகு தொழிற்சாலை நிறுவனங்களுடைய நிர்வாகம் மேலாண்மை நிர்வகிக்கும் அமைப்பாக செயல் அமைப்பு உள்ளது. சரிங்களா? இந்திய இரும்பு ஆணையம் ஸ்டீல் செயல்னு சொல்லுவோம், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியன் லிமிடெட் எப்பொழுது தொடங்கப்பட்டதுன்னா 1974. சரிங்களா? டிஸ்கோ தவிர டிஸ்கோவை தவிர மீது எல்லாமே வந்து டிஸ்கோவை தவிர மீது எல்லா ஆலைகளும் வந்து இந்த செயல் ஆணையின் மூலம் நிறுவப்பட்டது. சேலம் இரும்பு ஆலை பார்த்தீங்கன்னா 1973 எழுதிக்கிங்கன்னா 1973ஆம் ஆண்டு சேலம் இரும்பு ஆலை நிறுவப்பட்டது. சேலம் இரும்பு ஆலை நிறுவப்பட்டது 73ல. அதுக்கப்புறம் 74 தான் இந்த ஸ்டீல் அத்தாரிட்டி செயல் அமைப்பு நிறுவப்பட்டுச்சு. இந்திய இரும்பு உற்பத்தியில 8வது இடம் இருக்கு. 8வது இடத்தை உள்ளது. இந்தியா இரும்பு உற்பத்தியில 8வது இடம் உள்ளது. அடுத்தது சணல் தொழில். நவீன சணல் தொழிற்சாலை நிறுவப்பட்ட இடம் எதுன்னா ரஷ்யா, மேற்கு வங்கம், 1855 இருக்கு. இந்தியாவின் மிக பழமையான தொழில்னா சணல். இந்தியாவில் மிக பழமையான தொழில் சணல் உற்பத்தியில் இந்தியா முதலிடமும் ஏற்றுமதியில் 2ஆம் இடமும் பெற்றுள்ளது. ஸோ ஓல்ட் அண்ட் ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரி அப்படின்னாலும் இந்த சணல் தொழில சொல்லுவாங்க. அடுத்தது பட்டு தொழில சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரி அப்படின்னாக்க இந்த சணல் தொழில சொல்லுவாங்க. இதில் இன்னொரு வரி என்னன்னாக்க பாகிஸ்தான் பிரிவினையின் போது பாதிப்படைந்த தொழில்னாலும் சணல் தொழில் தான். இதில் எழுதிக்கங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்ததுல எழுதிக்கங்க. இந்திய பாகிஸ்தான் பிரிவினையின் போது ஒரு பாயிண்ட் எழுதிங்க. இந்திய பாகிஸ்தான் பிரிவினையின் போது பாதிக்கப்பட்ட தொழில் சணல் தொழில், அதாவது சணல் தொழில் பாதிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட தொழில் சணல் தொழில். இந்திய பாகிஸ்தான் பிரிவினையின் போது பாதிக்கப்பட்ட தொழில் சணல் தொழில். சணல் உற்பத்தியில முதலிடத்துல இருந்தாலும் ஏற்றுமதியில 2வது இடம் இருக்கு. சணல் உற்பத்தியில ஏற்றுமதியில முதலிடம் வகிக்கும் நாடு எதுன்னா பங்களாதேஷ் தான், வேற ஒண்ணும் கிடையாது. கூட தங்க இலை புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து நெசவு தொழில். நவீன நெசவு தொழிற்சாலை நிறுவப்பட்ட இடம் போர்ட் குளோஸ்டர் 1818. 2வது தொழிற்சாலை 1854 மும்பையில் கேஜிஎன் தாப்பர் நிறுவனம் தொடங்கியது. இந்தியாவின் மிக பழமையான தொழில் அதிக அளவு வேலை வாய்ப்பு வழங்கும் 2வது தொழில். இந்தியாவின் மிக பழமையான தொழில் அதிக அளவு வேலை வாய்ப்பு வழங்கும் 2வது தொழில். அதிக அளவு வேலை வாய்ப்பு முதல் தொழில்னா வேளாண்மை. அதுக்கப்புறம் வேளாண்மைக்கு அப்புறம் அதிக அளவு வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய தொழில் எதுனாக்க இந்த நெசவு தொழில். துணிகள் ஏற்றுமதியில் இந்தியா 9வது இடத்தில் உள்ளது. 3ல் 1 பங்கு ஏற்றுமதியில் வருமானம் பெறுகிறது. மொத்த ஏற்றுமதியில் 3ல் 1 பங்கு வருமானம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டால கிடைக்குது. ஸோ நெசவு தொழில், நவீன நெசவு தொழிற்சாலை நிறுவப்பட்ட இடம் போர்ட் குளோஸ்டர். 2வது தொழிற்சாலை 1854 மும்பையில் தொடங்கப்பட்டது. இப்பொழுது பார்த்தீங்கன்னா அதிக அளவு நெசவு தொழிற்சாலைகள் உள்ளது. அதுக்கடுத்து சர்க்கரை தொழில். வேளாண்மை சார்ந்த 2வது பெரிய தொழில். வேளாண்மை சார்ந்த முதல் பெரிய தொழில்னா நெசவு தொழில். அது கூட ஒரு வரி எழுதிக்க இந்த இடத்துல. வேளாண்மை சார்ந்த முதல் பெரிய தொழில் எதுன்னா நெசவு. வேளாண்மை சார்ந்த 2வது பெரிய தொழில் அப்படின்னாக்க 2வது பெரிய தொழில் அப்படின்னா சர்க்கரை தொழில். சர்க்கரை உற்பத்தியிலும் நுகர்விலும் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. சர்க்கரை உற்பத்தியில் மகாராஷ்டிரா 3ல் 1 பங்கு உற்பத்தி செய்கிறது. இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம். சுகர் பவுல்னு சொல்லுவோம். சர்க்கரை கிண்ணம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம்.
ஸோ வேளாண்மை சார்ந்த இரண்டாவது பெரிய தொழில்னா சர்க்கரை தொழில். வேளாண்மை சார்ந்த முதல் பெரிய தொழில் எதுன்னா நெசவு தொழில். அதுக்கடுத்து காகித தொழிற்சாலை. இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை மேற்கு வங்க மாநிலம் சராம்பூரில் 1812 நிறுவப்பட்டது. இந்தியாவில் முதல் காகித தொழிற்சாலை மேற்கு வங்க மாநிலம் சராம்பூரில் 1812 நிறுவப்பட்டது. இந்தியாவின் முதல் செய்தித்தாள் காகித ஆலை மத்திய பிரதேச மாநிலம் நேபா நகரில் நிறுவப்பட்டது. இந்தியாவின் முதல் செய்தித்தாள் காகித ஆலை மத்திய பிரதேச மாநிலம் நேபா நகரம் நேபா நகரில் நிறுவப்பட்டது. ஆசியாவின் மிகப்பெரிய சுற்றுலா செய்தித்தாள் மிகப்பெரிய சுற்றுச்சூழல் செய்தித்தாள் காகித ஆலை TNPL கரூர் மாவட்டம் புகழூரில் நிறுவப்பட்டது. அடுத்து பட்டு உற்பத்தி. பட்டு உற்பத்தியில் உலகளவில் இந்தியா 2ஆம் இடத்தில் உள்ளது. உலகளவில் முதலிடம் அப்படின்னாக்க சீனா. சரிங்களா? பட்டு சாலை அப்படின்னு இருக்கு, பழசு நாதுலா பாச பட்டுச்சாலைன்னு சொல்லுவோம். ஸோ பட்டு உற்பத்தியில் உலகளவில் இந்தியா 2ஆம் இடம். அதுல முகா பட்டுன்னு சொல்லுவாங்க, அதுதான் மெயின். அதுக்கடுத்து பெட்ரோலியம். இந்தியாவில் நிறுவப்பட்ட முதல் எண்ணெய் கிணறு அப்படின்னா திக்பாய். இந்தியாவில் நிறுவப்பட்ட முதல் எண்ணெய் கிணறு அப்படின்னா திக்பாய். 1889 பிராக்கெட்ல அஸ்ஸாம்னு எழுதிக்கிங்க. திரவத்தங்கம் என பெட்ரோல் அழைக்கப்படுகிறது. ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கமிஷன் 1956 உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் நிறுவப்பட்டது. கேஸ் அத்தாரிட்டி இந்தியன் லிமிடெட் 1984ஆம் ஆண்டு ஆய்வு நடவடிக்கைக்காக தோற்றுவிக்கப்பட்டது. ONGC கெயில். ONGCனாக்க ஆயில் நேச்சுரல் கேஸ், கெயில்னா கேஸ் அத்தாரிட்டி. சரிங்களா? அதெல்லாம் விளக்கம் தெரிஞ்சுங்க. செயில்னா ஸ்டீல் அத்தாரிட்டி. இதெல்லாம் ஸோ இந்தியாவில் நிறைய இடங்கள்ல இப்போ இருக்கு. திக்பாய்க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க நாகர்காடியா, இந்த பின்னாடி கொடுத்துருக்கோம். எண்ணெய் வயல்கள் உள்ள இடங்கள் பொங்கை கோவன், நாகர்காடியா, நுமுலிகர்க்கு, காசிம்பூர், காம்பே வளைகுடா, பாம்பே கை போன்ற இடங்கள்ல இன்னைக்கு எண்ணெய் வயல்கள் இருக்கு. சரிங்களா? ரிஃபைனரி இண்டஸ்ட்ரி வேற, ஆயில் இண்டஸ்ட்ரி, ஆயில் வெல் வேற. சரிங்களா? இது எண்ணெய் கிணறுன்னு சொல்றோம். எண்ணெய் கிணறுனா அங்க கச்சா எண்ணெய் அதாவது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். கச்சா எண்ணெய் பூமியிலிருந்து எடுக்கப்பட்டு அது சுத்திகரிப்பு ஆலையில சுத்தம் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் அது பெறப்படுகிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது. இது எல்லாமே ஆயில் ஃபீல்டு, எண்ணெய் வயல்கள் உள்ள இடம். பொங்கை கோவன், நாகர்காடியா, நுமுலிகர்க்கு, காசிம்பூர், காம்பே வளைகுடா, பாம்பே கை போன்றவை. அடுத்து ரயில் பெட்டி தொழிற்சாலை. ரயில் பெட்டி தொழிற்சாலை ICF பெரம்பூர்ல இருக்கு. RCFனா கபூர்தலால இருக்கு. ராயல் கோச் ஃபேக்டரி, அது இன்டெகிரல் கோச் ஃபேக்டரின்னு சொல்லுவோம் ICF. ஸோ ICF ரயில் பெட்டி தொழிற்சாலை பெரம்பூர், RCF ரயில் பெட்டி தொழிற்சாலை கபூர்தலால இருக்கு. டீசல் என்ஜின் வாரணாசியில் தயாரிக்கிறாங்க. மின்சார ரயில் என்ஜின் தயாரிக்கப்படும் சித்தரஞ்சன், ஜாம்ஷெட்பூர், போபால் ஆகிய இடங்களில் தயாரிக்கிறாங்க மின்சார ரயில் என்ஜின். டீசல் என்ஜின்னா வாரணாசி. சக்கரம் அச்சுக்கள் தயாரிக்கப்படும் இடம் ஏலக்கானா. டீசல் என்ஜின் மாடல் ஒர்க்ஸ் பாட்டியாலா. இதெல்லாம் பழைய மாடலு, ஞாபகம் வச்சுங்க. இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி ICF, இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி. கப்பல் கட்டுதல் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் விசாகப்பட்டினம். இந்தியாவில் கப்பல் கட்டும் தளம் ஃபர்ஸ்ட் 1948 ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த ஹிந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் விசாகப்பட்டினம். மசக்கான் கப்பல் கட்டும் தளம்னா மும்பை. கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தளம்னா கொல்கத்தா. இந்த 3 இடங்கள்ல கப்பல் கட்டுறாங்க. ஸோ இங்க இந்த கப்பல் கட்டக்கூடிய இடத்துக்கு தான் இதை சொல்லியிருக்கோம், ஹிந்துஸ்தான்
மசகான், கார்டன் ரீச். ரொம்ப பழமையானது எதுன்னா ஹிந்துஸ்தான் தான். 1948 நிறுவப்பட்டது. ஹிந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் விசாகப்பட்டினம். அடுத்து கனிமங்கள், தொழிற்சாலைகள் பார்த்தோம். அதுக்கடுத்து கனிமங்கள் பார்த்தோம். ஹேமடைட் தாது சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, கோவாவில் கிடைக்கும். மேக்னசைட் தாது கர்நாடகா கடற்கரை, தமிழ்நாடு, கேரளாவில் கிடைக்கும். ஸோ இப்போ சேலத்தில் கிடைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்னசைட். இரும்புத்தாது சுரங்கம் உள்ள இடங்கள், இரும்புத்தாது ஹேமடைட்டு, அது மாநிலங்களை சொல்லியிருக்கோம். இரும்புத்தாது சுரங்கம் உள்ள இடம் எதுன்னா மயூர்பஞ்ச், கியோன்ஜகார் ஒடிசா, குதிரைமுக், சிக்மங்களூர்னா கர்நாடகா, சிங்கரேணி அப்படின்னா ஆந்திரா, கஞ்சமலை சேலம். சரிங்களா? இதெல்லாம் வந்து இரும்பு சுரங்கம் கிடைக்கும், இரும்பு சுரங்கம் உள்ள இடங்கள். மயூர்பஞ்ச், கியோன்ஜகார், குதிரைமுக், சிக்மங்களூர், சிங்கரேணி. அடுத்து கஞ்சமலை. இது எல்லாமே வந்து நீங்க சும்மா ஒரு தூரம் படிச்சு பார்த்துங்க. மயூர்பஞ்ச், கியோன்ஜகார் ஒடிசா, குதிரைமுக், சிக்மங்களூர் அப்படின்னா கர்நாடகா, கஞ்சமலை அப்படின்னா சேலம், சிங்கரேணி அப்படின்னா ஆத்தூர், சரியா, ஆந்திரா. சிங்கரேணி அப்படின்னா ஆந்திரா. அடுத்து நிலக்கரி கிடைக்கும் இடங்கள். இது தொழிற்சாலைகளின் தாயின்னு சொல்லுவோம், மதர் ஆஃப் இண்டஸ்ட்ரின்னு சொல்றது. நிலக்கரி கிடைக்கும் இடங்கள் பார்த்தீங்கன்னாக்க கோர்ஃபா, ஜாரியா இந்த மெயினாக கிடைக்குது. நிலக்கரி கிடைக்கும் இடங்கள் கோர்ஃபா, ஜாரியா மற்றும் மேற்கு வங்கம், பீகார், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் கிடைக்கிறது. நிலக்கரி உற்பத்தியில் இந்தியா 3ஆம் இடத்தில் உள்ளது. நிலக்கரி உற்பத்தியில் இந்தியா 3வது இடத்தில் உள்ளது. ஸோ நிலக்கரி சுரங்கங்கள் பார்த்தோம். கோர்பா, ஜாரியா. ஜாரியா கேட்டிருக்காங்க, ஜாரியாவோடு தொடர்புடையது. இரும்பு சுரங்கம், நிலக்கரி சுரங்கம் அப்படின்னு கேட்டு. அடுத்து பாக்சைட், ஒரிசா மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலங்களில் கிடைக்கிறது. பாக்சைட்னா அலுமினியம். அடுத்து மைக்கா, மைக்கானுடைய தாது என்னன்னா பெக்மெடைட். பீகார்ல கோடர்மா, பீகார்ல கோடர்மா சுரங்கத்தில் அதிக அளவு மைக்கா கிடைக்கிறது. உலக உற்பத்தியில் இந்தியா முதலிடம் உள்ளது. ஆந்திரா, ஜார்க்கண்ட், பீகார், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் கிடைக்கிறது. ஸோ மைக்காவுடைய முக்கிய சுரங்கம் எது அப்படின்னா கோடர்மா. தங்கனா கோலார் தங்கவேல். அடுத்து ராமகிரி, ஆந்திர பிரதேசம். வைரம் அப்படின்னா ஃபேமஸ் பன்னா வைர சுரங்கம், பன்னா வைர சுரங்கம் உள்ள இடம் மத்திய பிரதேஷ். அப்புறம் 2-3 இடத்துல ராமல்லா கோட்டா, நாராயணபட் ஆந்திர பிரதேசம், ராய்ப்பூர் சத்தீஸ்கர்ல இருக்கு. ஸோ இதுதான் இந்த கனிமங்கள் சில முக்கியமாக கொடுத்துருக்கோம். ஒரு தரம் படிச்சு பாருங்க. அடுத்தது சிறப்பு பொருளாதார மண்டலம், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், செஸ் அப்படின்னு சொல்லப்படுது. வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் இந்திய அரசு 2000 ஆண்டில் சிறப்பு பொருளாதார கொள்கை வெளியிட்டது. சிறப்பு பொருளாதார கொள்கை வெளியிட்டது. செஸ் சட்டம் 2005 இயற்றப்பட்டு ஏற்றுமதி அதிகரித்து தொழில்துறையை மேம்படுத்தி உலகமயமாக்க சட்டம் கொண்டு வரப்பட்டது. செஸ் சட்டம் 2005 இயற்றப்பட்டு
செஸ் சட்டம் 2005 இயற்றப்பட்டு ஏற்றுமதியை அதிகரித்து தொழில்துறையை மேம்படுத்தி உலகமயமாக்க சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஸோ தொழில் கொள்கை சிறப்பு பொருளாதார கொள்கையா இருந்தது 2000, அது சட்டமாக மாற்றினது 2005. இந்தியாவிலும் ஆசியாவிலும் முதல் ஏற்றுமதி விரிவாக்க மண்டலம் குஜராத் மாநிலம் காண்டலாவில் தொடங்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் ஏற்றுமதி விரிவாக்க மண்டலம் அப்படின்னா குஜராத் மாநிலம் காண்ட்லாவில் தொடங்கப்பட்டது. பிறகு நொய்டா, மும்பை, சூரத், சென்னை, கொச்சி, விசாகப்பட்டினம் ஆகிய இடங்களில் தொடங்கப்பட்டது. வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் எக்ஸ்போர்ட் ப்ராசஸ் ஜூன் என்ற அமைப்பை, அதாவது ஏற்றுமதி விரிவாக்க மண்டலம் என்ற அமைப்பை மாற்றி சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை வெளியிடப்பட்டது. ஸோ செஸ் கொள்கை, சிறப்பு பொருளாதார மண்டலம் அப்படிங்கிறது செஸ் கொள்கை 2000 ஆண்டில் வெளியிடப்பட்டு 2005 சட்டமாக கொண்டு வரப்பட்டது. இந்தியாவில் முதல் ஏற்றுமதி விரிவாக்க மண்டலம் அப்படின்னா காண்டலா. அதுக்கு பின்னாடி நிறைய ஜோன், எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் கொண்டு வந்தாங்க. அந்த எக்ஸ்போர்ட் ப்ராசஸ் ஜோன் தான் பின்னாடி செஸ் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. சரிங்களா? இதில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டதுன்னு எழுதிங்க. செஸ் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஸோ இதில் 2 வரி தான். ஒன்று கொள்கைனா 2000, சட்டம்னா 2005. அதுக்கப்புறம் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் சிறப்பு பொருளாதார மண்டலமாக மாற்றப்பட்டது. அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் பட்டியல் 2017 ஆண்டு இந்தியாவில் 8 மகாரத்னா நிறுவனங்கள், 16 நவரத்னா நிறுவனங்கள், 74 மினிரத்னா நிறுவனங்கள் உள்ளன. தனியார் துறைக்கு இது கிடையாது, அரசு துறைகளுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். அரசு துறைகளில் சிறப்பாக செயல்பட்டு லாபத்தை ஈட்டக்கூடிய நிறுவனங்களை வகைப்படுத்தி வச்சிருக்காங்க. அப்படி அதிக அளவு லாபத்தை ஈட்டக்கூடியது மகாரத்னாவும், இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்கிறத நவரத்னாவும், இன்னும் குறைவாக இருக்கிறத முனிரத்னாவும் வகைப்படுத்தியிருக்கோம். இப்போ மகாரத்னா தொழில்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, சராசரி ஆண்டுக்கு நிகர லாபம் 2500 கோடி, அல்லது சராசரி ஆண்டு நிகர மதிப்பு 3 ஆண்டுகளுக்கு 10,000 கோடி, அல்லது சராசரி ஆண்டு வருவாய் 3 ஆண்டுகளுக்கு 20,000 கோடி பெற்றுள்ள தொழில்கள் மகாரத்னா தொழில்கள் ஆகும். சரிங்களா? சராசரியாக ஆண்டுக்கு நிகர லாபம் 2500 கோடி ஈட்டணும், அது 3 ஆண்டுகள்ல 10,000 கோடி, அல்லது சராசரி ஆண்டு வருவாய் 3 ஆண்டுகளுக்கு 20,000 கோடி, ஏதோ ஒண்ணு, மொத்தத்துல 2500 கோடி. அந்த மாதிரி ஹையஸ்ட் ஏர்னிங் பண்ணக்கூடிய தொழில்களை நம்ம என்னன்னு சொல்றோம்னா மகாரத்னா தொழில்கள் சொல்றோம். அதில் பார்த்தீங்கன்னா தேசிய அனல் மின் நிலையம், எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஆணையம் ONGC, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்திய இரும்பு ஆலை ஆணையம், பாரத மிகுமின் நிறுவனம், இந்திய எண்ணெய் நிறுவனம் இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இந்திய நிலக்கரி நிறுவனம், கெயில் நிறுவனம், பாரதிய பெட்ரோலிய நிறுவனம். ஸோ இந்த 8 இண்டஸ்ட்ரி, கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரி மட்டும்தான் மகாரத்னா அந்தஸ்தில் உள்ளது. இது தனியார் தொழில்களுக்கு கிடையாது. தனியார் தொழிற்சாலைகள், தனியார் அமைப்புள்ள தொழிற்சாலைகளுக்கு இது பொருந்தாது. முழுக்க முழுக்க அரசு துறை நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு அந்தஸ்து, சிறப்பான அந்தஸ்து. இப்போ தமிழ்நாட்டில் சரி, இப்போ சினிமாவில் இருக்கிறாங்கனாக்கா அவங்களுக்கு சினிமாவுடைய உயர்ந்த விருது தாதா சாஹிப் பால்கே விருது இப்போ கொடுத்தாங்க, ரஜினிகாந்த் கொடுத்தாங்க. எழுத்தாளர்களுக்கு ஞானபீட விருது கொடுக்குறாங்க. நடிகர்களுக்கு சிறந்த தேசிய விருது கொடுக்குறாங்க. அதே மாதிரி சிறந்த படைப்புள்ள நபர்களுக்கு பாரத் ரத்னா விருது கொடுக்குறாங்க. இராணுவத்தில் பார்த்தீங்கன்னாக்க சிறப்பாக பணிபுரிந்து உயிர் நீத்தவர்களுக்கு பரம்வீர் சக்ரா, அசோக் வீர் சக்ரா போன்ற பதக்கங்கள் வழங்கப்படுகிறது. அது மாதிரி இந்த தொழில்துறைகளில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு, இந்த மாதிரி பெரிய தொழிற்சாலைகளுக்கு மகாரத்னா தொழில்கள்
அப்படின்னு சிறப்பு அந்தஸ்து கொடுக்குறாங்க. அதில் இந்த 8 தான் என்டிபிசி, ஓஎன்ஜிசி, செயில், பிஹெச்இஎல், ஐஓசிஎல், சிஐஎல், ஜிஏஎல், கெயில் அத்தாரிட்டி லிமிடெடு, சாரி கேஸ் அத்தாரிட்டி இந்தியன் லிமிடெடு, அதுக்கு அடுத்தது பாரத பெட்ரோலியம் நிறுவனம், பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன். இது எல்லாமே எண்ணெய் நிறுவனங்கள். பிபிசினா எண்ணெய் நிறுவனம், கச்சா எண்ணெய் நிறுவனம், பெட்ரோல் டீசல் விற்கிது. கெயிலும் அதே தான். ஐஓசி அதுவும் அதே தான். சிஐஎல்னா நிலக்கரி, பிஹெச்இஎல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறப்பாக செயல்படக்கூடிய நிறுவனங்கள். அடுத்து நவரத்னா தொழில்கள். அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் நிகர லாபம், நிகர மதிப்பு, மொத்த மனித செலவு, உற்பத்தி செலவு, சேவைகளில் செலவு, மூலதனம், பணியமர்த்தல் போன்ற 6 அளவீடுகள் மூலம் தேர்வு செய்யப்படுகிறது. நிகர லாபம், நிகர மதிப்பு, மொத்த மனித செலவு, உற்பத்தி செலவு, சேவைகளில் செலவு, மூலதனம், பணியமர்த்தல் போன்ற 6 அளவீடுகள் மூலம் செய்யப்படுகிறது. அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா நால்கோ, நேஷனல் அலுமினியம் கார்பரேஷன், எம்டிஎன்எல், இதுலேயும் பிஹெச்இஎல் வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மினிரத்னா, 30 கோடி அல்லது அதற்கு மேல் தொடர்ச்சியாக 3 வருடங்கள் லாபம் ஈட்டிய தொழிற்சாலைகள். பிஎஸ்என்எல், சிபிசிஎல், எஸ்டிஐ. போன்றவை மினிரத்னா. இதெல்லாம் சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொன்னோம். இதில் கேட்கக்கூடிய கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னா, மகாரத்னா, நவரத்னா, மினிரத்னா என்னன்னு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ தொழில் கொள்கைகள் அவ்வளோதான். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. சிபிசிஎல்லாம் சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன். ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். அதாவது எண்ணெய் உற்பத்தியில பாம்பே கை அதிகம். ஆயில் ப்ரொடக்ஷன், எண்ணெய் வயல் தானே பாம்பே கை. அந்த ஆயில் ஃபீல்டில், எண்ணெய் வயல்களில் அதிக அளவு கச்சா எண்ணெய் இருக்கக்கூடியது பாம்பே கை. இப்போ ரிஃபைனரி இருக்குல்ல, அது அந்த அங்கலேஸ்வர்னு சொல்லுவாங்க. மதுரா அங்கலேஸ்வர் அப்படின்னு. வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன், சிபிசிஎல், சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். சிசு கிஷோர் தருண் அப்படிங்கிறது லோனு. அந்த அது இப்போ 50,000க்குள்ள லோன் வாங்கினீங்கன்னா சிசுமா, 5 லட்சத்துக்குள்ள வாங்கினீங்கன்னா கிஷோருமா, 10 லட்சம் வாங்கினீங்கன்னா தருண்மா. அது அவங்களா வச்சுக்கிறது.
டவுட் யாருக்குமே இல்லையா? நீங்க அப்பா நரசிம்மராவ் புதிய இண்டஸ்ட்ரியில் வருது, நரசிம்மராவ் வெளியிட்டார். ஏற்பு வைப்புகள் டிமாண்ட் டெபாசிட் தான். ஃபிக்ஸட் டெபாசிட் தான் நம்ம நிறைய பண்ணுவோம். டிமாண்ட் டெபாசிட்னா அரசாங்கம் சில பத்திரங்களை வெளியிடுவாங்க, 5 வருஷம் கழிச்சு மெச்சூரிட்டி கொடுப்போம், அதான் டிமாண்ட் டெபாசிட். அரசோட டிமாண்டுக்கு நம்ம வைக்கிறது. சரி, உங்களுக்கு டாக்ஸ் எல்லாம் நடத்தியாச்சா? நிதி பொருளியல், தேசிய வருமானம், தேசிய வருமானம்லாம் நடத்திட்டோமா? வரிகள், பட்ஜெட் டாபிக். சரி, ஓகே. சரி, ஏபி வகுப்புகள் வெளியே போயிடலாம். சி கிளாஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணுங்க. பட்ஜெட், ஸோ பட்ஜெட்ங்கிறது வரவு செலவு திட்டம். இந்தியாவில் 1820ஆம் ஆண்டு முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. சமநிலை வரவு செலவு திட்டம். சமநிலை வரவு செலவு திட்டம் ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் அரசு எதிர்பார்க்கின்ற வருவாயும் திட்டமிட்ட செலவும் சமமாக இருக்க வேண்டும். பேலன்ஸா இருக்கணும். வரவு செலவும் சமமா இருந்ததுன்னா சமநிலை வரவு செலவு திட்டம். திட்டமிடப்பட்ட வருவாய் இஸ் ஈக்குவல் டு எதிர்நோக்கும் செலவுகள், ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும். அரசுடைய வருவாயும் செலவும். இப்போ பட்ஜெட்னாவே எதிர்வருகின்ற ஆண்டிற்கு உத்தேச வரவுகள் செலவுகள்னு சொல்றோம். அப்படி உத்தேச வரவுகள் செலவுகள் சமமா இருந்ததுன்னா சமநிலை வரவு செலவு திட்டம். சமனற்ற வரவு செலவு திட்டம்னா உத்தேச வரவுகள் எதிர்பார்க்கின்ற வருவாயும் திட்டமிடப்பட்ட செலவும் சமமாக இல்லாத இருப்பது. இதுல 2 வகைப்படும். ஒன்று உபரி வரவு செலவு திட்டம், இன்னொன்று பற்றாக்குறை வரவு செலவு திட்டம். உபரி அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் அரசு எதிர்பார்க்கின்ற வருவாயை, அரசு எதிர்பார்க்கின்ற வருவாய் திட்டமிடப்பட்டுள்ள செலவை விட அதிகமாக இருக்கும். அப்படின்னா அரசு எதிர்பார்க்கின்ற வருவாய் அதிகமாகவும் செலவு குறைவாகவும் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா உபரி. வருவாய் வரவு விட செலவு குறைவாக இருந்ததுன்னா உபரி. வரவை விட செலவு அதிகமா இருந்ததுன்னா பற்றாக்குறை. அவ்வளவுதான். அதான் இந்த சிம்பிள் கொடுக்குறோம், கிரேட்டர் தான் லெஸ் தான் அப்படின்னு. சரிங்களா? அதே மாதிரி பற்றாக்குறை பட்ஜெட் அப்படின்னாக்க ஒரு ஆண்டில் எதிர்பார்க்கின்ற வருவாயை திட்டமிடப்பட்டுள்ள செலவை விட அதிக குறைவாக இருப்பது. வருவாய் குறைவாகவும் செலவு அதிகமாக இருப்பது. அதுதான் பற்றாக்குறை பட்ஜெட். பட்ஜெட் தயாரிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பட்ஜெட் நிதியமைச்சகம் தயாரிக்கிறது. மாநில பட்ஜெட் மாநில நிதித்துறை தயாரிக்கிறது. பாராளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன் கேபினெட் கூட்டத்தில் ஒப்புதல் பெற வேண்டும். மத்திய நிதியமைச்சர் மைய அரசின் வரவு செலவு திட்டத்தை புதிய நிதியாண்டு துவக்க முதல் நாளில் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்வார். பண மசோதா பொறுத்தவரைக்கும் மக்களவையில் தான் தாக்கல் செய்யப்படும். ஸோ மத்திய நிதியமைச்சர் தான் வரவு செலவு திட்டத்தை தாக்கல் பண்ணுவார். மாநிலங்களில் மாநில நிதியமைச்சர் தாக்கல் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஜனவரியில் தாக்கல் பண்ணுவாங்க. முன்ன காங்கிரஸ் பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி லாஸ்ட் ஒர்க்கிங் டேன்னு சொல்லுவாங்க. அந்த ஒர்க்கிங் டேல தாக்கல் பண்ணுவாங்க. மார்ச் மாதம் விவாதம் நடந்து ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் புதிய செலவினங்கள் எல்லாமே.
அதனால நமக்கு நிதியாண்டு அடிப்படைங்கிறதுனால ஏப்ரல் 1ஆம் தேதி தான் புதிய பட்ஜெட் வந்து தாக்கல் செய்வாங்க. சாரி, புதிய நிதி ஒதுக்கீடு செய்வாங்க. அந்த அடிப்படையில் பட்ஜெட் தயாரிக்கிறதா நிதி அமைச்சகம் தான் தயாரிக்கிறது. இந்திய அரசு கணக்குகள் 3 முறைகள் பராமரிக்கப்படுகிறது. ஒன்று தொகுப்பு நிதி அப்படின்னு, அரசுக்கு எந்த ஒரு ரூபாய் வந்தாலுமே அது தொகுப்பு நிதியில் தான் போய் சேரும். ஈவன் வரி, வருவாய், கட்டணங்கள் எது வந்தாலும் சரி எல்லாமே இந்த தொகுப்பு நிதியில தான் போவோம். அடுத்தது அவசர கால நிதினாக்க அவசர நிதி கண்டிஜென்சின்னு சொல்லுவோம். அது வந்து பிரதமர், குடியரசுத் தலைவருக்குலாம் வச்சிருப்பாங்க. அடுத்தது பொது கணக்கு, 3 வகையில கணக்கு பராமரிக்கிறது. இந்த தொகுப்பு நிதியில தான் இந்தியாவுடைய வருவாய்கள் எல்லாமே வந்து கன்சல்டேட் ஆகி வரும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது வரவு செலவு திட்டம். வரவு செலவு திட்டத்தை கட்டுப்படுத்தும் குழுக்கள், பொது கணக்கு குழு, மதிப்பீட்டு குழு. வரவு செலவு திட்டத்தை கட்டுப்படுத்த நீங்க ஒதுக்கப்பட்ட தொகைக்கு மேல செலவு செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் பொது கணக்கு வரவு செலவு திட்டத்தை கட்டுப்படுத்தும் குழுக்கள்னு சொல்றோம். வரவு செலவு திட்டத்தை கட்டுப்படுத்தும் குழுக்கள்னு சொல்றோம். இதுல பொது கணக்கு குழு, மதிப்பீட்டு குழு அப்படின்னு வச்சுங்க. வரவு செலவு திட்ட பற்றாக்குறைனா இந்திய அரசின் வரவு செலவு திட்டங்களுக்கு 4 வகையான பற்றாக்குறைகள் உள்ளன. பற்றாக்குறை 3% மிகாமல் இருக்க வேண்டும் என இந்த இடத்துல IMF பரிந்துரைத்துள்ளது. பன்னாட்டு பண நிதியம் பரிந்துரைத்துள்ளது. வருவாய் பற்றாக்குறை, வரவு செலவு திட்ட பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை, முதன்மை பற்றாக்குறை. இதுதான். இதுதான் வரவு செலவு திட்டங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த உள்ளாட்சி நிதின்னு வச்சிருக்கோம். உள்ளாட்சி நிதி என்பது இந்தியாவில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளின் நிதி பற்றியதாகும். தற்போது 4 வகையான உள்ளாட்சி அமைப்புகள் செயல்படுகின்றன. ஒன்று கிராம ஊராட்சி, மாவட்ட வாரியங்கள், நகராட்சி, மாநகராட்சி. ஊராட்சி என்பது ஒரு வருவாய் கிராமம் அல்லது 2 அல்லது மேற்பட்ட குக்கிராமங்களை இணைப்பது ஊராட்சி. பணிகள்னா சாலைகள், தொடக்கப்பள்ளி, கிராம சுகாதார நிலையங்கள் ஆகியவை பஞ்சாயத்தில் நிர்வகிக்கப்படுகின்றன. குடிநீர், வேளாண்மைக்கு நீர் வழங்குதல், பண்ணை பராமரிப்பு போன்றவை செயல்படுகின்றன. பஞ்சாயத்துக்கு ஆதாரம் என்னன்னா பொது சொத்து வரி, நிலம் மீதான வரி, தொழில் வரி, விலங்குகள் மற்றும் வாகனங்கள் மீதான வரி, சேவை வரி, நுழைவு வரி, திரையரங்கு வரி, புனித தலங்கள் வரி, திருமண வரி, பிறப்பு மற்றும் இறப்பு மீதான வரி, உழைப்பாளர்கள் மீதான வரி போன்ற வரிகள் மாநில அரசு அனுமதியுடன் விதிக்கப்படுகிறது. ஸோ இதுதான் அவங்களுடைய வருவாய் மூலங்கள். இது பெருசா இது வரைக்கும் எந்த கேள்வியும் வரல. இருந்தாலும் நீங்க இதை ஒரு தடவை படிச்சுக்கிறது நல்லது. உள்ளாட்சி நிதிங்கிறது வந்து இந்தியாவில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிதி பற்றியதாகும். இதுல கிராம ஊராட்சி, மாவட்ட வாரியங்கள், நகராட்சி, மாநகராட்சி இருக்கும். கிராம ஊராட்சியில பாத்தீங்கன்னாக்க சாலைகள், தொடக்கப்பள்ளி, கிராம சுகாதார நிலையங்களை பராமரிக்கணும். அவங்களுக்கு வருவாய் ஆதாரங்கள்னு பார்த்தீங்கன்னா இதில் கிடைக்கக்கூடிய வருவாய் ஆதாரங்கள். சரிங்களா? பொது சொத்து வரி, நிலம் மீதான வரி, தொழில் வரி, விலங்குகள், வாகனங்கள் மீதான வரி, சேவை வரி, நுழைவு வரி இதெல்லாம் கிடைக்கும். அடுத்து மாவட்ட வாரியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜில்லா அமைப்புகள், அனைத்து கிராம பகுதிகளையும் உள்ளடக்கி மாவட்ட வாரியங்கள் மற்றும் ஜில்லா அமைப்புகள் மாவட்ட அளவில் தோற்றுவிக்கப்படுகின்றன. மாவட்ட வாரியத்தின் வரம்பில்லை வருவாய் மாவட்டமாகும். ஸோ அவங்களுக்கான வருவாய் ஆதாரங்கள் என்ன அப்படின்னா மாவட்ட வாரியத்துக்கு உட்பட்ட கிராம ஊராட்சிகளுக்கு உதவி செய்வது, மாநில அரசு பெறுகின்ற உதவி, அடுத்து நிலத்தீர்வகம், சுங்க கட்டணம், சொத்து வருமானம், மாநில அரசிலிருந்து பெறக்கூடிய கடன்கள், வளர்ச்சி பணிகளுக்காக மத்திய அரசு மேற்கொள்ளும் திட்ட மானியம், பொருட்கள், கண்காட்சிகள் ஆகியவற்றை பெறுகின்ற வருமானம். இதெல்லாம் தான் அவங்க சப்போர்ட் பண்றாங்க. அடுத்து நகராட்சி. நகர்ப்பகுதியில் ஏற்படுத்திய நகர அமைப்புகளாகும். துப்புரவு, பொது சுகாதார சாலைகள், விளக்குகள், குடிநீர் விநியோகம், பூங்காக்களை பராமரித்தல், சுகாதார நிலையங்கள் மற்றும் கால்நடை மருத்துவமனைகளை பராமரித்தல். இதெல்லாம் அவங்களுடைய வேலை. இவங்களுக்கு வருவாய் ஆதாரங்கள்னா சொத்து மீதான வரி, நம்ம வீட்டு வரி தான் சொத்து மீதான வரின்னு சொல்றது. அப்புறம் பொருட்கள் மீதான வரிகள், நுழைவு வரி, தனிப்பட்ட வரிகள், தொழில் வரி, வியாபாரம், வேலைவாய்ப்பு வரிகள், வாகனங்கள் மற்றும் விலங்குகள் மீதான வரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திரையரங்கு வரி, இதெல்லாம் வந்து வருவாய் ஆதாரமா இருக்கு. மாநகராட்சி அப்படின்னாக்க குடிநீர் விநியோகம், சாக்கடை பராமரித்தல், தெருவிளக்குகள் பராமரித்தல், சேரிகளை பயன்படுத்துதல், இதெல்லாமே. சரிங்களா? வருவாய் ஆதாரங்கள் அதே தான், சொத்து வரி, வாகன வரி, வாணிபம் மற்றும் வேலைவாய்ப்பான வரி, இது எல்லாமே அந்தந்த ஏரியாக்குள்ள இருக்கிறவங்க அவங்க வரி விதிச்சுக்கலாம். ஸோ கூட்டாட்சிங்கிறது உள்ளாட்சி அமைப்புகளில் நிறுவப்பட்ட வரிகள். ஒரு 2 பேஜ் தான் இருக்கு. இதை நீங்க வந்து என்ன இதில் ஸ்க்ரீன்லேயே இருக்க சொல்றேன், நீங்க பார்த்து படிச்சுக்கங்க, எழுதிக்கங்க. 2 பேஜ் தான் வரும். சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க.
ஏறதால இதை முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். அடுத்தது 9th யூனிட் ஒரு நாள் எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட முடியுது. ஏன்னா அடுத்தது வங்கிகள் வந்துருச்சு. 9th யூனிட் முடிச்சிட்டோம்னாக்க அடுத்தது வந்து உங்களுக்கு புக் ரிவிஷனில் போனால் கரெக்டாக இருக்கும். டவுட் இல்லையா? இல்லை, உங்களுக்கு ஸ்க்ரீனில் வைக்க சொல்கிறேன், நீங்கள் அதை பார்த்து எழுதிக்கிங்க. இதே அப்படியே ஸ்க்ரீனில் வைக்க சொல்கிறேன், பார்த்து எழுதிக்கிங்க. இந்த நகராட்சி மட்டும் இல்லைன்னா ஒன்றும் பயப்பட வேணாம். நிதி பொருளியல்னு +2ல இருக்கும். அதில் கடைசி பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி நிதின்னு இருக்கும். அதில் பார்க்கலாம். 12 +2 புக்கில் இருக்கும். சரிங்களா? அதை பாருங்க, அதை படிச்சுக்கங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.